சென்னை நந்தம்பாக்கத்தில் உள்ள வர்த்தக மையத்தில் தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை சார்பில் நடைபெறும் தகவல் தொழில்நுட்ப உச்சி மாநாட்டை முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். We now request our esteemed Chief Minister of Tamil Nadu, Thiru M.K. Stalin avarkal, to launch the scheme. We now request our esteemed Chief Minister of Tamil Nadu, Thiru M.K. Stalin avarkal, to launch the scheme. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சசிதரன் வழங்க கேட்கலாம். சசிதரன், முழு விவரங்கள். அதாவது யுமேஜின் என்கிற 2 நாள் தொழில்நுட்ப மாநாடு சென்னையில இன்று துவங்க இருக்கிறது. இந்த மாநாட்டினை தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தற்போது சற்று நேரத்துக்கு முன்பாக தான் திறந்து வைத்திருக்கிறார்கள். சென்னை நந்தம்பாக்கம் ட்ரேட் சென்டரில் நடைபெறக்கூடிய இந்த 2 நாள் மாநாடானது இன்று தற்போது துவங்கி இருக்கிறது. முதல்வர் அவர்கள் தற்போது இதை திறந்து வைத்திருக்கிறார். தமிழகத்தின் பொருளாதாரத்தை வரும் 2030க்குள் 80 லட்சம் கோடியாக உயர்த்த தமிழக அரசு இலக்கு நிர்ணயித்திருக்கிறது. இந்த இலக்கை செலுத்தும் வகையில் தமிழக அரசு தமிழக தொழில்நுட்பத்துறையில 8.20 லட்சம் கோடி பங்களிப்பு செய்ய வேண்டும் வகையில் தொழில்நுட்பம் மற்றும் தொழில் முனைவு மற்றும் திறன்களுக்கான யுமேஜின் என்கிற தொழில்நுட்ப மாநாடு இன்று முதல் சென்னை நந்தம்பாக்கத்தில் துவங்கியிருக்கிறது. தற்போதுதான் அந்த திட்டத்தை முதல்வர் இன்று இந்த மாநாட்டை தேர்ந்தெடுக்கிறார். இந்த மாநாட்டில் மற்றும் 200க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் இங்கு பங்கேற்கின்றன. இந்த மாநாடு புதிய தொழில் முனைவோருக்கான வாய்ப்பு, புதிய தொழில்நுட்பங்கள், டிஜிட்டல் எதிர்காலம், செயற்கை நுண்ணறிவு, இயந்திர வழி கற்றல், தரவு அறிவியல் போன்றவற்றை பல இணைய பாதுகாப்பு உட்பட பல்வேறு தொழில்நுட்பங்கள் குறித்த கருத்தரங்கங்கள் இங்கே நடைபெற இருக்கிறது. இந்தியா மட்டுமல்லாமல் வெளிநாடுகளில் இருந்து 200க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் அரங்குகள் அமைத்து தங்களது தொழில்நுட்பங்களை குறித்து காட்சிப்படுத்த இருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியில தகவல் தொழில்நுட்ப அமைச்சராக இருக்கக்கூடிய பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன், தாமோ அன்பரசன், தகவல் தொழில்நுட்ப செயலாளர் எல்காட் நிறுவன நிர்வாகி இயக்குனர் உட்பட ஏராளமானோர் இந்த துவக்க நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிறார்கள். முழு விவரங்களுக்கு நன்றி சசிதரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.